பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுங்க, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆண்டவர் மறுபடியும் கட்டுவார். உங்களுடைய லைஃபை தேவன் மறுபடியும் கட்டுவார். நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மளை பார்த்து, நம்ம விழுகையை பார்த்து, நம்ம உடைக்கப்பட்டதை பார்த்து, தோத்து போனதை பார்த்து அப்படியே நம்மளை விட்டு விடுவதல்ல, அவர் நம்மை மறுபடியும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. லேரா டாடா டாடா ராதா டாபா ஷதா டமா லஹாதா டபல பல. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ, ஆராதனை உமக்கே. அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சத்தமாய் கரங்களை அசைத்து இயேசுவுக்கு அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு
ஆவியானவர் உங்களோடு கூட வருகிறார். தடைகளை உடைக்கிற ஆவியானவர், கட்டுக்களை அவிழ்க்கிற ஆவியானவர், வெற்றியை தருகிற ஆவியானவர், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட வருகிறார். ஓ, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகிறது. தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர் வழி செய்வார், கடலையும் பிளந்தவர் பதில் அளிப்பார். நம்மை தாங்கிடும் தகப்பனவர், நம்மை தப்புவிக்கும் தாயும் அவர். தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர் வழி செய்வார், கடலையும் பிளந்தவர் பதில் அளிப்பார். நம்மை தாங்கிடும் தகப்பனவர், நம்மை தப்புவிக்கும் தாயும் அவர். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம். உம்மாவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன். உம்மாவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன். ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எஸ் லார்ட், முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ராபா லகாதா டாபா ஷகாதா டாபலபு துனாமா ரகாதா நாமா ஷேதே டேபே ரேகாதா டாபலபு. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. லேகா மா ரகாதா டாபா ஷகாதா டாபலபு துனாமா ரகாதா டாபா லகாதா டாபலபு லீகேதி நீமி ராதா டாபா ரகாதா டாபலபு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், நீர் வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட இருக்கிறவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, வாழ்வு தந்த வல்லலே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, திரும்பவும் எங்களை கட்டுகிறவரே, திரும்பவும் எங்களை உயர்த்துகிறவரே, மீண்டும் எங்களை அபிஷேகிக்கிறவரே, புதிய இருதயத்தை தருகிறவரே, ஓ பரிசுத்தமாக்குகிறவரே. we worship you father. நல்ல கரங்களை தட்டி மே நாங்கள் ஆராதிக்கிறோம், மே நாங்கள் ஆராதிக்கிறோம், மே நாங்கள் ஆராதிக்கிறோம், மே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. லேகா பரகாதா டாபா ஷகாதா பலபு துடா பரகாதா பலபு. இயேசு கிறிஸ்து கண்ணீரை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உங்களுடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், இடிந்து போனதை அவர் கட்டுகிறவர், வேதனையை அவர் நீக்குகிறவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையோடு நீங்க இங்க வந்திருந்தாலும் உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கட்டுகிறார். பிரிந்து போன உங்களுடைய குடும்பத்தை இயேசு ஒன்று சேர்க்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தினால் இயேசு உங்களுக்காக பலமாய் கிரியை செய்ய போகிறார். அவரே இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவர் கட்டுகிறார், பாலானதை கட்டுகிறார், பயன்படாததை அவர் கட்டுகிறார், நிறுத்தப்பட்டதை மீண்டும் அவர் கட்டுகிறார். தோத்து போன இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி லேகாமா ரகாதா பலபலபு அப்படியே கரங்களை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது,
செவிடர்கள், முடவர்கள், சப்பானியர்கள் எல்லாரையும் இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து வைத்தார்களாம். இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினாராம். இயேசுவின் பாதத்துல ஒரு மனிதன் விழுகும் போது அவனை இயேசு குணமாக்குகிறார், அவனை இயேசு விடுதலையாக்குகிறார், அவனை இயேசு மறுபடியும் கட்டுகிறார், அவனை இயேசு உயர்த்தி வைக்கிறார். மனிதன் உயர்த்தப்பட, மனிதன் ஆசீர்வதிக்கப்பட ஒரே ஒரு வழி, அவர் இயேசுவின் பாதம். அவருடைய பாதத்தை பிடிச்சா போதும், எல்லா காரியத்திலையும் அவர் ஜெயத்தை தருவார். உலகத்தை ஜெயிப்பீர்கள், பாவத்தை ஜெயிப்பீர்கள், ஆசைகளை இச்சைகளை ஜெயிப்பீர்கள். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க தான்ப்பா வழி, எனக்கு வேற வழி இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா வழி, என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான்ப்பா. என் பலத்துல, என் பணத்துல, என் திறமையில போராடி பார்த்துட்டேன். நான் கட்டுனது எல்லாம் இடிக்கப்பட்டது தான் மிச்சம். நான் எதையெல்லாம் உருவாக்கணும்னா அதெல்லாம் அழிஞ்சு போனது தான் மிச்சம். நான் இப்போ என்ன உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன், நீர் என்ன கட்டுங்கப்பா. எனக்கு நீங்க தான் வழி, எனக்கு நீங்க தான் வழி, எனக்கு வேற யாரும் இல்லப்பா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினி சிற்றித்தீ சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தீ மீறியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுங்க, உழைத்தீ உருவாக்கி சிற்றித்தீ சீர்படுத்தி புடமிட்டி புதிதாக்கி பிரித்தீ மீறியாதிருந்தீர். உடைத்தீர் உடைத்தீர் உருவாக்கி சிற்றித்தீ சீர்படுத்தி புடமிட்டி புதிதாக்கி பிரித்தீ மீறியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன்,
பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுங்க. உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மைதான் சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, உண்மைப்பா. நான் கஷ்டப்படும் போது அநேகர் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கலங்கின நேரத்துல உம்முடைய கரம் என்னை தூக்கினது, உம்முடைய கரம் என்னை நடத்தினது. விழுந்து போன என்ன நீர் மீண்டும் தூக்கினீரே, விழுந்து போன என்னுடைய கூடாரத்தை மீண்டும் கட்டினீரேப்பா. உம்முடைய கரம் என்னை உருவாக்கினதே. உண்மைப்பா, நீர் உடைத்தீர் ஆனா உருவாக்கினீர், சிட்சித்தீர் ஆனா சீர்படுத்தினீர், பிரித்தீர் ஆனால் என்னை விட்டு நீர் பிரியாது இருந்தீரப்பா. என்னை நடத்தினதற்காய் நன்றி அப்பா, என்னை உருவாக்கினதற்காய் நன்றி அப்பா, என்னை சீர்படுத்தினதற்காய் நன்றி அப்பா, என்னை புதிதாக்கினதற்காய் நன்றி அப்பா. ஓ ராகாதடபலபோ. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். உங்களை புதிதாக்க, உங்களை சீர்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை கட்ட, நீங்க மீண்டும் உயர்த்தப்பட இயேசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தினார். அந்த சிலுவையை ரெண்டு கரங்களை உயர்த்தி பாருங்க. இந்த சிலுவையை பார்க்கிறேன், நான் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறேன். காரணம் நீர் எனக்காக அடிக்கப்பட்டதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிற. காரணம் என்னுடைய பாவங்கள், என்னுடைய வருத்தங்களை எல்லாம் நீர் சுமந்ததுனால நான் இன்னைக்கு பலனுள்ளவனா இருக்கிறேன்ப்பா. காரணம் நீர் எல்லா பலத்தையும் சிலுவையில இழந்ததற்காக நான் இன்னைக்கு பரிசுத்தவானா இருக்கிறேன். காரணம் என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக. ஓ, பழைய மனிதனாயிருந்த என்னுடைய வாழ்க்கை செத்து போனது. காரணம் நீர் சிலுவையிலே ஜீவனை விட்டது. என்னுடைய பழைய வாழ்க்கை செத்து இன்றைக்கு நான் புது மனிதனாயிருக்கிறேன்ப்பா. என்னை புதிதாக்கிறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாபா ராகாதாடா பலபோ தூடாபா ஷகாதாடா பலபோ. நல்ல ஆவில நரம்புங்க லேதே டேபே ராகாதாடா பலபோ. ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேகரை தேவன் விடுதலையாக்குகிறார், அநேகரை தேவன் பலப்படுத்துகிறார். யாரும் இல்லைன்னு நீ ஏன் கலங்குற மகளே? உனக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்கு பேக் போனா இருக்கிறேன், நான் உனக்கு அப்பாவாய் அம்மாவாய் உன்னை நடத்துகிற நல்ல மெய்ப்பனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காத. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை சீர்படுத்துவேன். நீ கனி கொடுப்பாய், நீ அஸ்திபாரப்படுவாய், நீ பூத்து காய் காய்த்து கனி தருவாய். ஆமென், 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 ஆமென். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் புதிதாக்குவார். இப்ப இருக்கிறத விட இன்னும் நீங்க அழகாவீங்க, இன்னும் உயர்த்தப்படுவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மைதான். குழியிலிருந்து என்னை குனிந்து தூக்கினார், குப்பையில் இருந்த என்னை எடுத்து நிறுத்தினார், ஒடுக்கப்பட்ட என்னை அவர் உயர்த்தினார். அவருடைய அன்பு மட்டும் எப்பவுமே மாறலை. மனிதர்கள்லாம் மாறினாங்க, உறவினர்கள்லாம் மாறிட்டாங்க, ஆனால் இயேசுவின் அன்பு மாறவே இல்லைன்னு நல்லா உற்சாகமாக கையை தட்டி இப்போ பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. நல்லா உற்சாகமா. இயேசுவின் அன்பு
அது ஒப்பில்லாத அன்பு. அந்த அன்புக்கு எதையும் ஒப்பனையா சொல்லவே முடியாது. அது பெரிய அன்பு, அது விலையேற பெற்ற அன்பு, அது வாழ வைத்த அன்பு, என்னை தூக்கி எடுத்த அன்பு. ஓ, ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்லா கைத்தட்டி உற்சாகமா எல்லாம் சேர்ந்து. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் தலைக்கு மேல. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மைப்பா, நம்முடைய அன்பு ஒப்பில்லாத அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்புப்பா. பாவியான என்ன மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு தகப்பன். நம்முடைய அன்பு ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு தகப்பன். பிரைஸ் தி லார்ட். நான் பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி ஸ்கூலில் டீச்சராக இருக்குங்க. போன லாஸ்ட் மந்த் பார்த்தா எனக்கு கிளாஸ் ரூமில் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க. அப்போ கான்சியஸ் ஃபுல்லாக டவுன் ஆகி ஸ்வெட் ஆகி கான்சியஸ் டவுன் ஆகிடுச்சுங்க. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பொள்ளாச்சி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. இப்போ பண்ணப்போ பார்த்தா அந்த சிவியரில் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நேராக கோயம்புத்தூர் கொண்டு போனால் தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே வீட்டில் ஒய்ஃபு எல்லோரும் வர்றக்குள்ளே எனக்கு பொள்ளாச்சி ஜிஹெச்சில் இன்ஜெக்ஷன், லோடிங் டோஸ் டேப்லெட் எல்லாமே போட்டாங்க. போட்டு அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சு என்னை கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. கான்சியஸ் டவுனான நிலையிலையும் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கிற நிலையில நான் ஜெபம் பண்ணிகிட்டே போனேங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்துன்னா இந்த சிவியர் அட்டாக்லேருந்து எனக்கு காப்பாற்றணும், உயிர் கொடுக்கணும்,
உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டேங்க. உள்ள கேஜி ஹாஸ்பிட்டல் போனதையும் நேராக ஐசியூ தியேட்டருக்கு போயிங்க. ஒரு பிளாக் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 பிளாக் சரியாயிரும், நீங்கள் வந்து ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு டாக்டர் வந்து அந்த செகண்டில் வந்து எனக்கு அந்த அட்டாக் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. எனக்கு அட்டெண்டர் இல்லாதனால பொள்ளாச்சி ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம் முடியாதுன்ட்டாங்க. ஆனாலும் டீச்சர்ஸே சைன் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கிருபை செஞ்சாருங்க. ஆம்புலன்ஸில் போகிற டைம்லேயும் கூட எனக்கு வந்து எந்த விதமான பெயின்லேருந்து ஆண்டவர் வந்து என்னை காப்பாற்றி எனக்கு வந்து ஜீவனை கொடுத்தாருங்க. ஆண்டவருக்கு வந்து நான் சாட்சியாக இருக்குன்னு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் என் கணவனாருக்கு உடல் சரியில்லாமல் கர்த்தர் எங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நான் கொடான கொடி நன்றியை நாங்கள் குடும்பமாக ஏறெடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, கடந்த நாட்களில் நாங்கள் சொந்த வீடு கட்டி கடன் பிரச்சனையினால நாங்கள் ஒரு வேறு வாடகை வீட்டில் வசித்து வந்தோம் கடந்த ஒரு 1.5 வருஷ காலமாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி மாதத்தில் நானும் என் கணவனாரும் கட்டவிழ்ப்பு உபவாச ஜபத்தில் வந்து திரும்பமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபித்தோம். உபவாச ஜபம் இருந்து ஜெபித்தோம். ஐயாட்டையும் அம்மாட்டையும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் அது தடையாகவே இருந்தது, போக முடியாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா வந்து எங்களுக்கு அந்த வீடு வந்து பிரதிஷ்டை, அந்த பேஸ் மட்டம் போடுறதுலேருந்து எங்களுக்கு அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணது வரைக்கும் எல்லாமே ஐயா தான் பண்ணாங்க. அந்த வீடு பேஸ் மட்டம் போடும்போதே ஐயா சொன்னார், நீங்கள் டபுள் ஃப்ளோர் எடுப்பீங்கம்மான்னு. ஆனால் எனக்கு அப்போ வந்து தெரியல, நாங்கள் ஒரு ஃப்ளோர் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஐயா அப்போவே ஒரு விசுவாசத்தில் சொன்னார், நீங்கள் 2 ஃப்ளோர் எடுப்பீங்கம்மான்னு. அதே மாதிரி ஆச்சு. அது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது ஐயாவும் அம்மா வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அந்த வீட்டை நல்லா ஜெபித்து கொடுத்தாங்க. திரும்பவுமா நாங்கள் இந்த போவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் போன வாரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்பவுமா போயிட்டோம். எப்படின்னே சொல்ல முடியல. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மனையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னார். அது ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கும் போயிட்டோம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எரேமியா எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சத் தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அதில் ஒரு வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரே புலம்பல், கண்ணீர், அழுகை. இந்த நேரத்தில் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, நான் இந்த ஜனங்களை, இந்த ஆலயத்தை நான் மறுபடியும் கட்டுவேன். அவர்கள் இது வந்து மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் மறுபடியும் கட்டுவார். உங்களுடைய லைஃப்பை தேவன் மறுபடியும் கட்டுவார். நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மளை பார்த்து, நம்ம விழுகையை பார்த்து, நம்ம உடைக்கப்பட்டதை பார்த்து, தோத்து போனதை பார்த்து அப்படியே நம்மளை விட்டு விடுவதல்ல, அவர் நம்மை மறுபடியும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம தோத்து போகும்போது, விழுந்து போகும்போது, நல்லா இருக்கும்போது அநேகர் நம்மோடு கூட இருப்பார்கள். பணம் நிறையா இருக்கும்போது சுற்றி சுற்றி பார்த்தா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பிஸ்னஸில் இழந்து போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும்போது, சுற்றி சுற்றி பார்த்தாலும் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அநேகர் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, கூட யாரும் நிற்க மாட்டாங்க, நம்மளை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆயிரும். அனாதைகளாய் அநேக நேரத்தில் அனாதையை போல திரிகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு ஒருவர் தான் நம்மளை கட்டுகிறவர். இயேசு ஒருவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர். உன்னால முடியும் மகனே, உன்னால முடியும் மகளே, கமான் வா,
நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ மறுபடியும் எழும்புவ, இடிக்கப்பட்டதெல்லாம் மறுபடியும் கட்டப்படும், தோத்து போன இடத்துல நீ மறுபடியும் ஜெயிப்ப, உன்னை விட்டு போன உறவுகள்லாம் உன்னை தேடி வரும், உன்னுடைய குடும்பம் மறுபடியும் கட்டப்படும், உன்னுடைய நீ அழுது கொண்டிருந்த நாட்கள் சந்தோஷமாய் மாறும், நீ அக்களித்து கொண்டிருந்த நாட்கள் ஆனந்த களிப்பாய் மாறும், உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். உங்களை பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர் இயேசு ஒருவர் தான். இயேசுதான். அவர் இல்லைன்னா தோத்தவனாவே இருப்பான். இயேசு கூட இல்லைன்னா விழுந்து போனவன் விழுந்து போனதாவே இருக்கும். இயேசு கூட இல்லைன்னா இடிக்கப்பட்ட வீடு அது இடிக்கப்பட்ட வீடாவே இருக்கும், அது மறுபடியும் எழும்பாது. இயேசு ஒரு மனிதனோடு கூட இருந்தா இடிக்கப்பட்ட வீடு அது கட்டப்படும், பிரிஞ்சு போன குடும்பம் சேர்க்கப்படும், விட்டு போன உறவுகள் மறுபடியும் ஐக்கியப்படும், தோத்து போன இடத்துல ஜெயிக்க வைப்பார். ஆண்டவர், இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். நான் பிசினஸ்ல தோத்து போயிட்டேன் பாஸ்டர், ஆரம்பிச்சேன், ஓஹோன்னு ஆரம்பிச்சேன், ஆனா என்னால நடத்த முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். பிசினஸ்ல கடன் வாங்கினேன், அந்த கடனை என்னால திருப்ப முடியல, பிசினஸை விட்டேன், வீடை விட்டுட்டேன். இப்போ இங்க நான் ஊரை விட்டெல்லாம் ஓடி, உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு இப்போ நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். எல்லாத்தையும் இழந்தவர்களாய், தோத்து போனவர்களாய், கடன் பிரச்சனையில தலை தூக்க முடியாம வீடை விட்டு, ஊரை விட்டு காலி பண்ணி நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன். இன்னைக்கு அநேகர் ஏமாற்றத்தினால எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாங்க. ஏமாற்றங்கள், இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு ஆன்லைன்ல இன்னைக்கு அநேகர் ஏமாத்துறாங்க. ஒரு நண்பர், தன்னுடைய நெருங்கிய நண்பர், டியர் ஃப்ரெண்டு கிட்ட பத்திரத்தை, தன்னுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி இருக்கிறார். கடன் வாங்கினதும் அந்த கடனுக்கு வட்டியும் அவர் கட்டி இருக்கிறார், மாசம் மாசம் பணத்தையும் கட்டி இருக்கிறார். ஒரு பணமெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நண்பர்கிட்ட மறுபடியும் என் பத்திரத்தை கொடுப்பா அப்படின்னா அந்த நண்பர் அவரை ஏமாத்திட்டார். இல்லை, தர முடியாது அப்படி. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேகர் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்தில் வீட்டு பத்திரத்தையே வச்சு விளையாண்டு ஏமாந்து போறாங்க. கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு அநேகர் ஏமாற்றத்தை பார்க்குறாங்க. ஏமாற்றத்தினால இடிஞ்சு போய், கனவுகள் எல்லாம் சிதைஞ்சு போய், எப்படி வாழ வேண்டும்னு நினைச்சோமோ அப்படி வாழாம உருக்குலைந்து உடைக்கப்பட்டு இன்னைக்கு அநேகருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ். இன்னைக்கு 100ல் கிட்டத்தட்ட 10% மேல இந்தியா தேசத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறது? காரணம் ஏமாற்றம். கணவன் மனைவிக்கு செய்த துரோகம், ஏமாற்றம். இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சிருக்கு. மனைவி கணவனுக்கு விரோதமாய் செய்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், குடும்பமே பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏமாற்றத்தினால அநேகர் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் பாஸ்டர், என் கணவனாராலேயே ஏமாற்றப்பட்டுட்டேன், என் நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னை திரும்ப கட்டுவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன், உன் குடும்பத்தை நான் திரும்ப கட்டுவேன், விட்டு போன உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் நான் திரும்ப கட்டுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வியாதியினால பணங்களை அதிகமா செலவு செஞ்சு எல்லாத்தையும் இழந்து, பணத்தையெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செஞ்சு, வியாதியினால அநேகர் நிம்மதியை இழந்திருக்கிறாங்க, சந்தோஷமான வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்த வியாதி அது குடும்பத்தையே பாதிச்சிருக்கு. பணமெல்லாம், சம்பாதிக்கிற பணமெல்லாம் அந்த ஒருவருக்கே, அந்த வியாதிக்கே போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வியாதியை நீக்கி உங்களை மறுபடியும் கட்டுவார். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்கிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்.
உங்களுடைய பணம் வேஸ்டா போகாது. எதையும் நீங்க இழக்க மாட்டீங்க. வியாதியிலிருந்து தேவன் சுகத்தை தருவார். மரண கட்டிலிருந்து தேவன் விடுதலையை தருவார். இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இழந்து போய் வந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பவரே, அவர் விருப்பப்படுகிறதே நான் மறுபடியும் கட்டுவேன். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி பார்த்து அவர்கள் பின்வாங்கி போகும்போதெல்லாம் அவர் மறுபடியும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி, ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் அனுப்பி ஜனங்களை மறுபடியும் கட்டுகிறார். இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தை அவர் மறுபடியும் கட்டுகிறார். உடைந்த உள்ளங்கள் அவர் மறுபடியும் கட்டுகிறார். நொறுக்கப்பட்ட இருதயத்தை இயேசு மறுபடியும் கட்டுகிறார். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அங்க திராட்சரசம் நல்லா சுவையா தான் இருந்தது. ஆனா அந்த திராட்சரசம் தீந்து போயிருச்சு, பத்தல. இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்து வேதம் சொல்கிறது, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவையுள்ளதா இருந்தது. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் கட்டுகிற இந்த புதிய வாழ்க்கை அது சுவையுள்ளதாய் அழகுள்ளதாய் தேவன் மாற்றப் போகிறார். அதை ஈஸியா இடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டும்போது, இதுக்கு முன்னாடி நீங்க மனுஷ பலத்துல, உங்க பணத்துல, உங்க திறமையில நீங்க ஒரு காரியத்தை கட்டுனீங்க, அது இடிஞ்சிருச்சு. ஆனா இனி உங்க பலம் இல்ல, உங்க திறமை இல்ல, உங்க பணம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக கட்ட போகிறார். அதை ஒரு மனிதனும் இடிக்க முடியாது. அவர் அழகாய் கட்டுவார். அதை நெருங்க முடியாது, பிசாசு தொட முடியாது. உங்களுக்காக அவர் கட்டுவார். உங்க குடும்பத்தை கட்டுவார். பேச்சுக்கள் இடிக்க முடியாது, பெருமைகள் இடிக்க முடியாது, வார்த்தைகள் அந்த குடும்பத்தை சிதறடிக்க முடியாது. அது அழகாய் கட்டப்படும். ஆண்டவர் மறுபடியும் கட்டினார்னா அது அழகா கட்டுவார். இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசரு வீட்டுக்கு போகிறார். அங்க உடைக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எங்க பார்த்தாலும் ஐயோ, ஒரு கூக்குரல், அழுக. இயேசு கிறிஸ்து போறார், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை மறுபடியும் கட்டுகிறார். ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நம்பிக்கையை மறுபடியும் கட்டுகிறார். கடைசி, அதாவது பேதுருவனுடைய வாழ்க்கை, அவன் மறுதலித்து பின்வாங்கி போயிட்டான். ஆண்டவரை யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினவனை இயேசு மறுபடியும் போய் பேதுருவை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல அவர் செய்த வேலை பேதுருவை போய் சந்திக்கிறார். சந்தித்ததும் மறுபடியும் பேதுருனுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவன் மீன் பிடிக்கிறவனாய், நான் மறுபடியும் மீன் பிடிக்கிறவனா போறேன்கிறவனை மறுபடியும் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறினான். வேதம் சொல்லுகிறது, பேதுருனுடைய நிழலை தொட்டவர்கள் சுகமானார்கள். பேதுருவை கண்டு பிசாசுக்கள் பயந்தது, வியாதிகள் விலகினது. மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புத்தகத்தை எல்லாம் பேதுருவுக்கு முன்பதாக கொண்டு வந்து எரித்தார்கள். இப்படி பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்தார். மறுபடியும் கட்டினார். அது பழைய பேதுருவை போல விழுந்து விழுந்து எந்திரிக்கிற பேதுருவாய் கட்டல, நிலைச்சு நிற்கிற பேதுருவாய். மறுபடியும் நீங்க கட்டப்படும் போது உங்களுடைய விசுவாசம் கட்டப்படும். மறுபடியும் நீங்க கட்டப்படும் போது உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை கட்டப்படும். மறுபடியும் நீங்க கட்டப்படும் போது உங்களுடைய அபிஷேகம் கட்டப்படும். மறுபடியும் நீங்க கட்டப்படும் போது அது உங்களுக்குரிய ஆசீர்வாதமாய் மாத்திரம் இல்லாமல் தலைமுறைக்கும் உள்ள ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை இடிக்க முடியாது, ஈஸியா தகர்க்க முடியாது. உங்களை மறுபடியும் தேவன் கட்டுகிறார். இழந்து போவதற்கு சில காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, ஏன் இழந்து போறாங்க, ஏன் இருக்கிறத இழந்துடுறாங்கன்னா பெருமை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம், pride goes before destruction. அதாவது அழிவிற்கு முன்பாக அகந்தையும் விழுதலுக்கு முன்பதாக மனமேட்டின்மையும் போகுமா. Pride goes before the destruction. ஒருத்தன் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அவனுக்குள்ள என்ன வருதுன்னா பெருமை வருது. ஒருத்தன் விழுந்து போவதற்கு முன்பதாக அவனுக்குள்ள காணப்படுகிறது பெருமை. ஒரு மனிதன் பெருமையோடு இருந்துட்டாலே நினைக்கணும் அவன் சீக்கிரம் விழுந்து போயிடுவான். பெருமை அவனை விழுக வச்சிரும்.
இருந்ததையெல்லாம் இழக்க வச்சிரும். பெருமை சாதாரணமாக வராது. பணம், அதாவது ஏழையாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு பணம் வந்துருச்சோ, என்னைக்கு வீடு கட்டிட்டோமோ, என்னைக்கு நல்ல வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்துருச்சுன்னா லைட்டாக ஒரு பிசாசு எட்டி பார்ப்பான். அந்த பிசாசு பேர் தான் பெருமை. இந்த பெருமை வந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. பத்திரிக்கையில், அதாவது வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் பத்திரிக்கையில் பேர் இருக்காது. என் பேர் பத்திரிக்கை இல்லை, அதனால நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். உறவினர்களை மதிக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் அது வரைக்கும் மாமா மச்சான் அப்படின்னு இருப்பாங்க. என்னைக்கு வசதி வாய்ப்பு சொத்து இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு சொந்தக்காரங்களை மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களை தேடி போக மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. யாருக்கு இந்த பெருமை இருந்துச்சுன்னா அவங்க தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்க மாட்டாங்க. கணவன் மனைவி இன்னைக்கு அநேக டைவர்ஸ்க்கு காரணம் என்னன்னா, பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பெருமை. ஒரு நாள் கணவனார் ஐயோ நான் பண்ணினது தப்புன்னு சொல்ல மாட்டார். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா போ. குடும்பம் பிரிஞ்சிருது. நீ இல்லைன்னா எனக்கு 1000 பேர் இருக்காங்க. பெருமை, குடும்பம் பிரிஞ்சிருது. இன்னைக்கு அநேகர் எல்லாத்தையும் சொத்து பந்தம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல கணவனார், நல்ல பிள்ளைங்களை இழந்து போனதுக்கு காரணம் பெருமை. பெருமை எல்லாத்தையும் இழக்க வச்சு. வேதத்துல பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சர், இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு பெருமைப்பட்ட ஆண்டவர் அவனை கீழே தள்ளி விட்டார். சவுல் பார்க்கணும், ஆண்டவர் பார்த்து பார்த்து ராஜாவை செலக்ட் பண்றார். இஸ்ரவேல்ல சவுலை போல ஒரு அழகுள்ளவன் யாருமே இல்லை. அவ்வளவு வாட்டன் சத்தமாய் அழகுள்ள ஒரு வாலிபனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி, கழுதைக்கு பின்னாடி போனவனை செலக்ட் பண்ணி அவனை ராஜாவாக்கி அவனை உயர்த்தி வைக்கிறார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார். ராஜாக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா இவனை கர்த்தர் செலக்ட் பண்ணி ராஜாவாக்குகிறார். ராஜாவானதுக்கு பிறகு யார் தன்னை அபிஷேகம் பண்ணின சாமுவேல் தான் இவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவா உட்கார வைக்கிறார். இப்போ யுத்தத்துக்கு முன்னாடி சொல்றாரு, சாம்வேல் வந்தாதான் பலி செலுத்தணுமா? நானே பலி செலுத்துறேன். சாம்வேலை விட நான் பெரியவன், நானே பலி செலுத்துறேன்னு பலி செலுத்துற ஆண்டவர் வெறுத்தார். சவுலை தள்ளி விட்டார். லூசிஃபர் பரலோகத்துல எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். நான் தேவனுக்கு மேல ஏறுவேன்னு தனக்குள்ள பெருமைப்பட்டு போனான். அவரை விட நான் மேல ஏறுவேன்னு எண்ணம் கொண்டான். ஆண்டவர் அவனை கீழே தள்ளி விட்டார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் அற்புதத்தை பார்க்க முடியாது. பெருமை உள்ளவன் அதிசயம் அவன் வாழ்க்கையில நடக்காது. பெருமை உள்ளவனுக்கு எல்லா கதவும் ஆண்டவரால திறக்கப்படாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராயிருந்தார். பரலோகத்தை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் தன்னைத்தானே முழுமையாக தாழ்த்தினார். இரண்டாவது, ஆசைப்படுறவங்க. இன்னைக்கு அநேகர் ஆசை, எதுக்கெடுத்தாலும் ஆசை. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யவானாய் மாறணும்னு விரும்புறவங்க, பணக்காரனாய் மாறணும்னு விரும்புகிற எல்லாரும் சோதனையில மாட்டிக்கிறாங்களாம். பணம் வேணும், பணம்னு பணம் பின்னாடி போறவங்க கண்ணியில விழுந்து போயிடுறாங்களாம். பிசாசு விதைக்கிற கண்ணி. இன்னைக்கு அப்படிதான். பணம்னு போறவங்க லோன்ல சிக்கிடுறாங்க. பணம்னு போடுறவங்க இருந்த பத்திரத்தை வச்சு அதை சூதாடி அதை இழந்து போயிடுறாங்க. கண்ணி, பிசாசு வைக்கிற கண்ணியில விழுந்து போயிடுறாங்க. அவன் போடுற திட்டத்துல விழுந்து போயிடுறாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10வது வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை வருத்தி குத்தி கொள்ளுகிறார்கள். பண ஆசை வந்துருச்சுன்னா அது எல்லா தீமைக்கும், பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா பாவத்துக்கும். நீங்க செய்யற பாவம், ஏன் இந்த பாவம் எனக்குள்ள வந்தது, நான் ஏன் இந்த வழியில போனேன், ஏன் இப்படி தப்பான முடிவை எடுத்தேன், ஏன் என் ட்ராக் மாறிச்சுன்னா அதுக்கு காரணம் பண ஆசை. அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சில அதை இச்சித்து, என்னைக்கு பணத்தை இச்சிக்கிறாங்களோ அடுத்தது அவங்களுக்குள்ள விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள். பண ஆசை வந்துட்டாலே விசுவாசத்தை விட்டு விலக வச்சு, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஆள்லாம் பாருங்க, பண ஆசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. நான் தான், எனக்கு மேல யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற ஆட்கள் பாருங்க, பண ஆசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அது விசுவாசத்தை விட்டு விலக வைக்கும். அநேக வேதனைகளால் பல பிரச்சனைகளையும் அவங்க மேல ஏத்திக்கிட்டு தங்களையே குத்தி கொள்வாங்களாம். விசுவாசத்துல நிக்கிறவன் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மேல இறக்கி வச்சிருவான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்துல இறக்கி வைப்பான். ஆனா விசுவாசத்தை விட்டு விலகிறவன் எல்லாத்தையும் தனக்குள்ள சுமந்து கொண்டு அவன் தன்னையே குத்தி கொள்வானா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆசை உங்களை இருக்கிறத இழக்க வைக்கும். இன்னைக்கு அநேகர் இழந்து போனவங்களையெல்லாம் பாருங்க. ஏங்க இழந்து போனீங்க அப்படின்னா, நான் ஆசைப்பட்டேன். ஆசைப்படாதவங்க இழந்து போக மாட்டாங்க. ஆசைப்படாதவங்க வேகமா வீட்டு பத்திரத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆசைப்படாதவங்க காரை விற்க மாட்டாங்க. ஆசை இருக்கிறவங்க தான், இந்த கார் வேண்டாம், 1 கோடிக்கு கார் வாங்கணும், இது வேண்டாம், இன்னும் இதை விட பிரமாண்டமா. இந்த ஆசையெல்லாம் உங்களை சிக்க வைக்குது, உங்களை கடனாளியாய் மாற வைக்குது. வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்களுக்கு அழகா இருக்கிற தெளிலால் மேல ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டதுனால அவனுக்கு இருந்த அந்த அபிஷேகம், அந்த கிருபை, டேலண்ட் எல்லாத்தையும் சிம்சோன் இழந்து போயிட்டான். ஆசை எல்லாத்தையும் இழக்க வைக்கும். இயேசு கிறிஸ்து 12 பேர்த்தையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாரு. அதுல யூதாஸ் காரியோத்து பண ஆசை பிடித்தவனா இருக்கிறான். பண ஆசை அவனுக்குள்ள வந்ததுனால தன்னை உருவாக்கின சீசர், அவங்க கூட சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவ அவன் காட்டி கொடுக்கிறவனாய் மாறினான். கூட இருந்த நம்பிக்கை துரோகியாய் மாறினான். பண ஆசை நம்பிக்கை துரோகத்தை உண்டு பண்ணும், உங்களை மிருகமா மாற்றும். உங்களையே நம்பி இருக்கிறவங்கள அசால்ட்டா அவங்களுக்கு விரோதமாய் நீங்க அவங்களுக்கு விரோதமாய் ஈஸியா செயல்பட்டுருவீங்க. உங்களையே நம்பி இருக்கிறவங்களை இவன் யாருன்னே தெரியாதுன்னு அசால்ட்டா நீங்க பேசிடுவீங்க, காயப்படுற மாதிரி பேசுவீங்க. காரணம் பண ஆசை. அது உறவுகளை பிரிக்குது. பண ஆசை உங்களை மிருகமா மாத்து. பண ஆசை நீங்களா இல்ல, வேற ஒரு மனுஷனா, பிசாசு பிடிச்ச மனுஷனா உங்களை மாத்துது. இன்னைக்கு பண ஆசைய நீங்க விட்டு விலகணும். 3வது, எது உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணுதுன்னா பாவம். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம், அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பாவம் அவன் சம்பாதிச்சதையெல்லாம் நாஸ்தியாக்குது. ஒரு குடிப்பழக்கம் இருந்துட்டா போதும், அந்த குடும்பம் படுற கஷ்டம் அப்பப்பா பயங்கர கஷ்டம். ஒரு பாவம் அந்த குடும்பத்தில் இருந்தா போதும். ஒரு கணவனாருக்கு ஒரு தொடர்பு இருந்துட்டா போதும், அந்த குடும்பம் சிதைக்கப்படுது. பாவம் அது உங்களை சும்மா விடாது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணமா. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ யாரு வாழ முடியாம போகுதுன்னா பாவம் செய்கிறவன் வாழ மாட்டான். அதுதான் அர்த்தம். ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவனால நல்லா சந்தோஷமா வாழ முடியாது, அவனால உயர்ந்திருக்க முடியாது. 10 அடி முன்னாடி போனானா அந்த பாவம் அவனை 10 அடி பின்னாடி தள்ளுது. ஒரு நாள் வெற்றியா வாழ்ந்தானா அடுத்த நாள் அந்த பாவம் அவனை தோல்விக்கு நேரம் நடத்துது. ஒரு நாள் நல்லா கடினமா உழைக்கிறான்னா அடுத்த நாள் அந்த பாவம் அவனை சோம்பேறியாக்குது. அந்த பாவம் அவனை படுக்க வைக்குது.
அந்த பாவம் அவனை இல்லாம ஆக்குது. பாவம் உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணும், குடும்பத்தை பிரிக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது காரணம் பாவம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எல்லாரும் நம்பிக்கை துரோகி ஆயிட்டாங்க, என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பேன். அவங்க நம்பிக்கை துரோகி ஆகலை, உங்களுடைய பாவம் உங்களை விட்டு பிரிச்சிருச்சு. நீங்க பண்ணின குற்றங்கள் தான், நீங்க பண்ணின தவறுகள் தான். யாரும் பாவம் செய்கிறவனோடு கூட எப்பொழுதும் இருக்கவே மாட்டாங்க. பாவத்தில் விழுந்து 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 கிடக்கிறவன் கூட நேசிக்கிறவங்க அன்பா சொல்லுவாங்க, நீ பாவத்தை விற்று பாவத்தை விற்று பாவத்தை விற்று. அடுத்தது அவங்க சொல்றது, எக்கேடு கெட்டு போயிரு. இதுதான் வாழ்க்கை. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்க பாவத்திலிருந்து இன்னைக்கு விடுதலையாக்கி உங்களை மறுபடியும் தேவன் கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. மறுபடியும் கட்டப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. எப்படி நான் மறுபடியும் கட்டப்படுவது, எப்படி என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது? நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன், உறவுகள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, என்னுடைய வீடு இடிக்கப்பட்டு இருக்கிறது, அது கட்ட முடியாமல் இருக்கு, எல்லாம் தோத்து போய் இருக்கிறேன், கையில் வருமானம் இல்லை, சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு அனாதையை போல ஆதரவற்றவனாய், எதற்கு உதவாதவனாய் இருக்கிறேன். ஒரு காலத்தில் பெருமையுள்ளவனாய் இருந்தேன், ஒரு காலத்தில் பாவம் எனக்குள்ள இருந்தது, ஒரு காலத்தில் ஆசைப்படுகிறவனாய் இருந்தேன். இந்த காரியத்தினால நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். இதிலிருந்து நான் எப்படி மறுபடியும் கட்டப்படுவது? இதற்கான வழி என்ன? எப்படி என்னுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் என்றால் இயேசு தான் அதுக்கு வழி. ஒரே ஒரு வழி, இயேசு. இயேசு இல்லாம உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல, அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இந்த இடத்துல சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் அநேகரை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. பாதத்தில் வைத்ததும் அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுது. ஊமையர்கள், அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படுது. எல்லாரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். யார் இவர்கள்? அநேகரால கைவிடப்பட்டவர்கள். யார் இவர்கள்? அதாவது சமுதாயத்தில் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். யார் இவர்கள்? ஒரு மனிதனும் இவர்கள் மதிக்கவே இல்லை. உடைக்கப்பட்டவர்கள், அனாதைகளாய் விடப்பட்டவர்கள், உதவிக்கு யாரும் இல்லையேன்னு ஏங்கின ஜனங்களை வேதம் சொல்லுகிறது இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்தார்களாம். அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படணும், உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படணும்னா இயேசுவின் பாதத்தில் நீங்க சரணடையும் போது, அப்பா எனக்கு உங்களை தவிர வேற வழி இல்லப்பா, நீங்க தான் என்னை கட்டணும், எனக்கு யாருப்பா இருக்கிறா? நான் அடிக்கடி ஜெபம் பண்றது அதுதான், அப்பா என்னை நீங்க கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என்னுடைய கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா. அவருடைய பாதத்தில் விழும்போதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். இழந்ததை மறுபடியும் தருவார். இடிந்து போன குடும்பத்தை மறுபடியும் ஒன்று சேர்வார். அவருடைய பாதத்தில் வரும்போதெல்லாம் மனுஷிய கிரியைகளை எல்லாம் அவர் அழித்து அவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய முடியாதது, உங்க ஞானம் செய்ய முடியாதது, உங்க பணம் செய்ய முடியாத பயங்கரமான காரியத்தை இயேசு உங்களுக்காக செய்வார். அவர்தான் செய்கிறவர், அவர்தான் மறுபடியும் கட்டுகிறவர், அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர். ஏன் இயேசு அற்புதங்களை செய்வார், மறுபடியும் கட்டுவார்னா, வேதம் சொல்கிறது முதல் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது, மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பிசாசு அவரை சோதிக்கும்படி வருகிறான். அப்ப முதல் அவர் பசியோடு இருக்கிறார். 40 நாள் பயங்கர பசியோடு இருக்கிறார். பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க பார்க்கலாம், ஆசையை தூண்டுறான். அப்போ பசியோட இருக்கிறீங்களே, அப்பத்தை சாப்பிடுங்க. அப்போ இந்த கல்லை நீங்க உங்க வார்த்தையை திறந்து சொன்னா இது அப்பமா மாறிடும், நீங்க இதை சாப்பிடலாம். ஆசையை தூண்டுறான். இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்னார். அடுத்தது ஒரு தேவாலயத்தின்
உச்சியில போய் நின்று எங்க போய் கூட்டிட்டு போறான்னா தேவாலயத்தின் உச்சி. தேவாலயம் அந்த காலத்துல அதுதான் பெரிய ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் உச்சிக்கே கொண்டு போய் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இங்கிருந்து நீ கீழே விழுங்க, தேவ தூதர் உங்களை வந்து காப்பாத்துவாங்க. நீர் தேவனுடைய குமாரன், நீர் சாதாரண ஆள் இல்லை, நீர் தேவனுடைய குமாரன். உம்முடைய கால் தரையில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் வந்து தாங்குவார்கள். எப்படி பெருமையை விதைக்கிறான். நீர் தேவனுடைய குமாரன், நீ பெரிய ஆளு. இன்னைக்கு அநேகர் கிட்ட பிசாசு இப்படிதான் பெருமையா விதைச்சிருக்கிறான். அநேகர் விழுந்து போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பெருமையை ஜெயித்தார். அவர் விழுந்து போகல, அவர் ஜெயித்தார். மூன்றாவது கண் இச்சை. போய் ஒரு மலையின் உச்சியில நின்று எல்லாத்தையும் காட்டுறான். இது எல்லாம் உமக்கு சொந்தமா மாத்துவேன், என்னுடைய பாதத்துல விழுந்து நீர் பணிந்து கொண்டா இது எல்லாம் உமக்கு சொந்தமா மாறும். இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானேன்னு துரத்தி விட்டார். இச்சைக்கு மயங்கல, ஆசைக்கு மயங்கல, பெருமைக்கு மயங்கல, அவர் எல்லாத்தையும் தேவன் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஜெயித்ததுனால அவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கும் போது நம்மளுடைய லைஃப் ஜெயமுள்ளதாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். நகோமி ஒரே நாள்ல 3 பேர்த்தை இழந்தா. தன்னுடைய கணவனார 2 பிள்ளைங்களையும் இழந்து போய் நிக்கிறா. 2 மருமக விதவையா இருக்கிறாங்க. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனை. குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, அழுது கொண்டு இருக்கிறது. ஒரு மருமகள் முத்த விட்டுட்டு போயிட்டா. ஆனா ரூத்து சொல்றா நகோமியை பார்த்து, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நான் உங்க கூடயே வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாயிருப்பார். அப்படின்னா என்னன்னா, என்னைக்கு நகோமியுடைய தேவனை ரூத் பற்றி கொண்டாலோ, என்னுடைய தேவனாயிருப்பார்னு அவருடைய பாதத்தில் விழுந்தாலோ, அன்னைக்கே ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் கட்டினார். ஒரு போவாச தேவன் தந்தார். வேதம் சொல்கிறது, போவாசுடைய சந்ததியில தாவீது பிறந்தார். தாவீதுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். எப்படி ஆண்டவர் கட்டுகிறார் பாருங்க. ஒரு குடும்பம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை, மரணம் செய்தி, ஒண்ணுமே இல்லாம போன குடும்பத்தை தேவன் கட்டி அதிலிருந்து இயேசு பிறந்தார். அது நமக்கு முன் உதாரணமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்ட விரும்புகிறார். அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். யோபு 10 பிள்ளைங்களையும் இழந்தார். வேதம் சொல்லுகிறது, அடுத்தது 10 பிள்ளைங்களை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாராம். அடுத்த வசனம் சொல்லுது, உலகத்திலேயே யோபுவினுடைய பிள்ளைகளை போல அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள் யாருமே இல்லையா. அப்படி அழகுள்ள பிள்ளைங்களை தேவன் யோபுக்கு கொடுத்து யோபுவை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டப்படுவாய், நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். அதே போல ஆண்டவர் அடுத்தடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளை வைத்து ஆண்டவர் இடிந்து போன தேவாலயத்தை தேவன் மறுபடியும் கட்டுகிறார். மறுபடியும் கட்டும்போது ஆகாய் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கிறது. பழைய ஆலயத்தை விட இந்த புதிய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கிறது. ஒரு கூட்டம் அந்த வசனத்துல சொன்னது போலயே மேல தாளம் முழங்க ஆடி பாடி சந்தோஷத்தோடு களிப்போடு ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். முதியவர்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் அந்த ஆலயத்தை பார்த்து, பிந்தின ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்களாம். ஐயோ, எப்படி அருமையான ஆலயம் இது! முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் அவ்வளவு அழகா இருக்கு. மேலதாளங்கள், ஆனந்த களிப்பு, சந்தோஷத்தின் செய்திகள் அந்த நாட்கள்ல தொனிக்கப்பட்டது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். மேலதாளங்கள், சந்தோஷங்கள், சந்தோஷத்தின் செய்திகள். உங்களை எதெல்லாம் உடைக்கப்பட்டிருந்ததோ, நீங்க அழுத நாட்களுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு. இதுக்கு முன்னாடி இருதயம் நொறுக்கப்பட்டு அழுந்திருப்பீங்க, இனி சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை அழுக வைக்க போகிறார். ஆனந்த களிப்பை தேவன் தரப்போகிறார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எந்திரிச்சு நிலுங்க பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான்.
பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அமெரிக்கா தேசத்தில் 2021 ட்வின் டவர்னு 2 பெரிய கோபுரங்கள், இரட்டை கோபுரங்கள் இருந்தது. 2021 வருஷத்துல அது டெரரிஸ்ட்னால அந்த 2 கோபுரமும் இடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த இதுல மரித்து போனார்கள். அந்த கோபுரம் 2மே அப்படியே இடிஞ்சு பாலா போனது. ஆனா இன்னைக்கு அந்த 2 கோபுரமும் மறுபடியும் கட்டப்பட்டிருக்கிறது. அது பார்க்கறதுக்கு நீங்க நெட்ல போய் ட்வின்ஸ் கோபுரம்னு அடிச்சு பாருங்க. அது முதல்ல எத்தனை கோடிக்கு கட்டினாங்கன்னு தெரியல, அதை விட 1000 மடங்கு அதிகமான கோடிக்கு இப்ப அந்த கோபுரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு அழகாய் டூரிஸ்ட் பிளேஸ போல உயரமான ஒரு கோபுரம் அழகாய் எல்லாம் கண்ணாடியிலேயே கட்டப்பட்டிருக்கிறது. பழைய கோபுரத்தை விட, இடிக்கப்பட்ட அந்த டவரை விட இப்ப கட்டின டவர் அவ்வளவு அழகா இருக்கு. அதே போலதான் உங்க லைஃப்ல கர்த்தர் ஒன்று கட்டும்போது அது யாராலையும் இடிக்க முடியாது. அது அழகாய் அற்புதமாய் தேவன் கட்டப் போகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.